ஃபஸ்ட்டு டாட்டர் ஆம்கோல் சைடு, இது ஆம்கோல் சைடு பார்த்த மாதிரி இப்படி மடித்து இங்கே ஒரு தையல் போட்டுருவோம். இது கட் பண்ணுறீங்க, இதை கட் பண்ணுறீங்க. இன்னுமா கற்றுட்டு நான் அவங்க எல்லாரும் கொஞ்சம் சைலண்டாக இருங்க. கட் பண்ணுங்க, சொல்லுங்க. ஹலோ ஹலோ பேசுகிறேன், கொஞ்சம் சைலண்டாக இருங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. மா கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. அம்மா பாரு, ஆம்கோல் சைடு நம்ம தைச்சிருக்கோம்ல, இந்த ஃபஸ்ட்டு டாட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த தையல் மேலே அப்படி வச்சுட்டு இங்கே ஒரு தையல் போட்டுக்கோம். இது எதுக்கு அப்படின்னா ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக. நம்ம கப் ஷேப் இது நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் போட போட தண்ணியில் போட போட துணிங்கெல்லாம் ஒரு மாதிரி தளர்ந்துடும். அப்போ ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் கீழே தொங்கிட்டு போகலாம், இல்லை டைட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆகலாம். இது வந்து அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக காப்பாற்றி விடும். சரிங்களா? இதை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பட்டி வைக்கணும். இங்கே தைச்சதுக்கப்புறம் தனியாகவே இருக்கும். அந்த பொண்ணுக்கு யாரோ எனக்கு காமிச்சாங்க, ஒரு பொண்ணுது அளவு எடுத்துல யாரோடது அளவு எடுத்தாங்க. இதில் பாருங்கள், அந்த மாதிரி தான் மடிச்சிருப்பாங்க. எல்லாரோட பெரும்பாலும் அளவு ப்ளவுஸில் இப்படி அடித்து தைச்சிருப்பாங்க. தெரியுதா? தனியாக தான் இருக்கும், ஜாக்கெட்டோட வச்சு தைக்கக்கூடாது. தனியாக தைச்சிட்டு இப்படி தனியாக தொங்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு தான் பட்டி நம்ம வைக்க போகிறோம். நம்ம இதெல்லாம் யார் எவ்வளோ எங்கள் வேலை இருக்குது. இது யார்? சரி, இப்போது பட்டிக்கு உள்ள நம்மக்கிட்ட மெயின் கிளாத்லாம் 2 தான் கிடைக்கும். நம்ம தாராளமாக துணி இருந்தால் இதுலேயே 6 பீஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்றப்போ இது மாதிரி ரஃப் கிளாத் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. ஏதோ ஒன்று மொத்தம் 6மா. இதில் நமக்கு துணி இருந்தால் இதில் கூட இன்னொன்று எடுத்துக்கலாம். ஆனால் இருக்காது, கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன். போட்டுட்டு பிரிச்சுட்டு சிசர் கொடுக்க மாட்டாங்க. போட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வரும். என்கிட்ட வரும்போது யாராவது ஒருத்தராவது எடுத்துட்டு வாங்க. யாரும் எதுவுமே எடுத்துட்டு வரலன்னா நான் என்ன செய்வேன்? வெட்டுமாடா இப்படி பொழுது இதான் முடிக்காது. கொஞ்சம் இப்போ இதில் 2 பீஸ் இருக்குது, இன்னும் 2 பீஸ் எடுக்கணும். மொத்தம் 4 பீஸ் எடுக்க சொன்னா பின்னாடி இந்த இது நம்ம கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா? அடுத்த பேட்ச் போயிட்டாங்க. இதுதான் பின்னாடி ஒரு நிமிஷத்தில் குடஞ்சிருக்கும்ல, அதனால இந்த இடத்துல இன்னொரு மாற்றம். இது சென்டர், இது ஃப்ரண்ட்டு. இப்போது நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. வைக்கும்போது நம்ம 2 விதமான பட்டி நேற்று கற்றுக்கிட்டோம். இது ஒரு பக்கம் பெருசாகவும் இது 2 சின்னதாகவும் வர மாதிரி கற்றுக்கிட்டோம். இன்னொன்று இதுவும் ஓரளவு இது சின்னதாக வர மாதிரி கற்றுக்கிட்டோம். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பெருசு, இது 2 சின்னது. அப்போ வைக்கும்போதே பெருசும் ஒன்றா வைக்கணும். மாற்றி பெருசும் சின்னதும் வைக்காதீங்க. புரியுதா? இப்படி வச்சா இப்படி வைக்கலாம். பட் நம்ம இதை விட இதுதான் பெஸ்ட்டு. பெரிய போர்ஷன் தான் இப்படி வரணும், 2 பக்கமாக. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம சுண்டு விரல் ஒன்றா வர மாதிரி, இல்லைன்னா கட்டை விரல் ஒன்றா வர மாதிரி மாற்றி இப்படி வைக்காதீங்க. சரியா? அதனால தான் சொல்கிறேன், பெருசும் சின்னதும் வைக்காதீங்க. ஆமாவா? டிஃப்ரென்ஸ் இருக்கா? இப்போ 2 சைடும் பெருசாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நல்ல துணி வச்சதுக்கப்புறம் இந்த 2 கிளாத்தை ஒரு அயன் கூட பண்ணிக்கிறோமா? ரொம்ப சுருங்கின மாதிரி ஆகிடுச்சு, வைக்க முடியாது. மேக்ஸிமம் இவ்வளோ சுருக்கமாக இருந்தால் நம்மளால் தைக்க முடியாதுன்னா கொஞ்சம் இதை வச்சுக்கணும். இப்போ இது 2 இங்கே வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு தைங்க. அதே போல் இந்த போர்ஷன் கீழே தான் இங்கே 1/2 இன்ச்சு தைக்கிறேன். இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு. சீக்கிரமாக தைக்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சைடாக தைக்கிறவங்க யாராவது கிளம்பி நம்ம மண்டே தாண்டா மடிப்பா. அம்மா சனி